நம்ம வீடு தானே அது. நம்ம என்ன செய்வோம் கேட்டா அவங்க வேலை செய்யும் பொழுது ஆண்கள் எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுல போய் துணை செஞ்சுட்டான்னு வைங்க, அது என்னமோ ஒரு பெரிய ஆண்மைக்கு இழுக்கு மாதிரி. பொம்பளை வேலை பாக்குறான் எப்படி அந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு வேலைகளை வகைப்படுத்தி வைத்துக் கொண்டு இப்ப இந்த நல்ல இணக்கங்கள் வருவதற்கு அதெல்லாம் தடையா நின்றுவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க. மாகான யஸ்னூபி பைத்திஹி, மாகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னூபி பைத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கும்போது என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிஷா நாயகிட்ட. அப்புறம் சொல்றாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா வீட்டு வேலையில் துணையாக இருப்பார்கள். வீட்டு வேலை துணைனா என்ன, அவங்க காய்கறி நறுக்கிறாங்களா, கொண்டா நான் நறுக்கணும், இதெல்லாம் பொம்பளை வேலை எல்லாம் கிடையாது. அதுல அப்படியே என்ன ஆயிரும், ஆஹா இறங்கிடுவாங்க. அப்ப உங்களை பத்தின ஒரு அந்த அன்பு எல்லாம் இந்த அடிபட்டு போய் அம்பட்டுமே என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ எல்லாம் எங்க சால்வ் ஆகும். நீங்களும் அந்த வேலைகள்ல வீடு சுத்தம் பண்ணணுமா, துணி துவைக்கணுமா, அவங்களுடைய வேலை நீங்க ஒண்ணு சேர்ந்து கொண்டு பங்கெடுத்து கொண்டு செய்து பாருங்களேன். இது மார்க்கத்துல தப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கும், அப்புறம் தப்பா போகுது. எவனா அதுக்கு சொல்றாங்கன்னு நீங்க பார்க்க கூடாது, யாரோ விமர்சிப்பாங்கலாம் பார்க்க தேவையே இல்ல. அவங்களுக்கு வீட்டுல போதாலும் கஷ்டப்படுறாங்க, ஒரு நாளைக்கு லீவுல இருக்கிறோம், அன்னைக்கு கொஞ்சம் அந்த சுமையை குறைச்சிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம கஷ்டப்படுறத கணவர் விரும்பல, நம்ம கஷ்டத்துல பங்கெடுக்கிறாரு, நமக்காக என்ன வேண்டாலும் செய்யறாருங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அது இல்லற வாழ்க்கை சந்தோஷமா கொண்டு போமா இல்லையா? அழகான முறையில் குடும்பம் நடத்துறா இதாங்க. அப்ப வீடுகள்ல இருந்து கொண்டு பேசாம கல்லு மாதிரி இருப்பாங்க, எதுலையுமே என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. சோறு சாப்பிட கூட சாப்பிடுவாங்களே தவிர அந்த சாப்பாடு தயாரிப்பதற்கான பணிகள்ல எந்த விதமான ஹெல்ப் ஒத்தாசையாக பண்றாங்களா? அதிகமான ஆண்கள் பண்ணுவது கிடையாது. ஒன்னு ரெண்டு பேர் விதிவிலக்கா இருப்பாங்க. அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பேரை குத்தி வச்சிருவாங்க, பொம்பளை சொல்ல கேட்கிறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை குத்தி வச்சிருவாங்க. நம்ம அதை உடைக்கணும். எவன் வேணாலும் சொல்லிட்டு போறான், அல்லாஹ்வுடைய ரசூலை செஞ்சிருக்காங்க, அப்புறம் பொம்பளை வேலை பாக்குறவன் பொம்பளை வேலை ஹோட்டல்லாம் போய் பாக்குறீங்கள, பொம்பளையா செஞ்சிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கலரிக்கெல்லாம் சமையல் நம்ம தான் சமையல் பொம்பளை நல்லா செய்யற ஆளுக்கு. அவங்க சின்ன 5 பேருக்கு 3 பேருக்கு சமைப்பாங்களே தவிர 200 பேருக்கு சமைக்க முடியுமா? அவங்களுக்கு 1000 பேருக்கு விருந்து சமைக்க முடியுமா? அப்படின்னு கண்டு போய் நமக்கு தான் முடியாது. அப்ப நம்ம ஆம்பளைக்கு அப்பாற்பட்ட வேலை இல்லையா? சமைக்கிறது என்பதும் அதுக்கு துணையா நிற்பது என்பதும் வீட்டு வேலைகள் பார்க்கிறது என்பது ஆம்பளைக்கு அப்பாற்பட்ட வேலையா? ஆம்பளை செய்யக்கூடாத ஒரு வேலையா? அப்ப வெளிநாட்டுல போய் எல்லாம் பண்றீங்க, ஹோட்டல் போய் தானே பண்றீங்க, பெரிய பெரிய காலைகள் தானே பண்றீங்க. அதனால இந்த வேலையை தப்புமா நினைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த மாதிரி செய்வது நல்ல ஒரு பண்பாடுக்கும் நல்ல முறையில குடும்பம் நடத்துவதற்கும் உரிய அடையாளமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சி வெட்டி கொடுப்பாங்க, கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிட்டு இருக்கும்போது அங்க காம சொல்லிடுவாங்க, அப்படி வச்சுட்டு ஒரு பேருவாங்க தொழுகிறதுக்கு. பள்ளி வீடு பக்கத்துல தானே காம சொன்னாங்க விளங்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலையில எல்லாத்துலயும் என்ன செய்வாங்க, பங்கெடுப்பாங்க. வீட்டுல அவங்க இருப்பார்களே, ஆனால் சும்மா இருக்க மாட்டார்கள். வீட்டுல இருந்தா ஒத்தாசையா இருப்பார்கள். அப்ப அவங்களுடைய வேலைகள் நம்ம ஒத்தாசையா இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அதே மாதிரி அந்யோன்யமா இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத் தர்றாங்க. நம்ம சாப்பிடுறோம், சமைச்சாச்சு சாப்பிடுறோம், இந்த சாப்பாட்டு முறையிலேயே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிடுற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே பரவலாக எல்லா வீடுகள்லயும் என்ன செய்யுது, பெரிய தவறுகள் நடக்கிறது. என்ன மாதிரி தவறு? ஆம்பளை சாப்பிட்டு முடிச்சுதான் பொம்பளை சாப்பிடணும். இது ஒரு பழக்கமாவே எழுதப்படாத ஒரு சட்டமாகவே நம்ம சமூகத்தில் இருக்கிறது. பெண்கள் என்ன செய்வாங்க, இவன் பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு 3:30 மணிக்கு வந்தா கூட சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவர் சாப்பிட்டு இவங்க சாப்பிடணும் என்கிற மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாச்சு. இவன் ஊரை சுத்து போகக்கூடிய நேரத்தில் அங்க வடைய திம்மாங்க, போண்டாவை திம்மாங்க, டீயை குடிப்பான், அது அவனுக்கு பசி இருக்காது. இவங்க வீட்டுல கணவன் சாப்பிடலன்னு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, அதை பத்தி இவங்க கவலையே வராது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்ன பண்ணணும்னு கேட்டா, சாப்பிடுற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் துத்இமஹா இதா தஇம்த, நீ உண்ணும் போது அவங்களுக்கு உண்ண கொடுக்கணும், சேர்ந்து சாப்பிடணும். எப்ப மகிழ்ச்சி வரும், எப்ப சந்தோஷம் வரும் என்று சொன்னால் குடும்பத்துல கணவன் மனைவியான எல்லாருமா சேர்ந்து சாப்பிடணும். இந்த சேர்ந்து சாப்பிடுகிற ஒரு பழக்கத்தை என்ன செய்வாங்க, இந்த மாமியார்களோட இருக்கிற வீடுகளா இருந்தா பெரிய பஞ்சாயத்தா போயிடும். அது சகிச்சுக் கொள்ள மாட்டார்கள். அந்த தகப்பனுடைய புருஷனுடைய அம்மா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களால இதை ஜீர்ணிக்க இயலாது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அறிவுரை சொல்லி மார்க்கத்தில் இப்படித்தான் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, கட்டளை இருக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு இன்னும் சில ஊர்கள்ல எல்லாம் ஆம்புல சாப்பிட்டுட்டு அவங்க எச்சி பிளேட்ல வச்சு பொம்பளை சாப்பிடணும். சில சமுதாயங்கள்ல, நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலும் அப்படி இல்ல. பிற மதத்து கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்கிற சில கிராமங்கள்ல முஸ்லிம்கிட்ட இது இருக்கிறது.
அதிகமான மக்கள்கிட்ட வந்து இந்த பழக்கம் அப்படி பாருங்க, அந்த சாப்பிட்டு வச்சது எந்திரிச்சுவாரு, அந்த இலையில அந்த தட்டுல போட்டு என்ன செய்யணும், மனைவி சாப்பிடணும் என்ற அளவுக்கு ஒரு அடிமைத்தனமாக ஒரு கேவலமாக என்ன செய்யறாங்க, ஆக்கி வச்சிருக்கிற காட்சியெல்லாம் பாக்குறோம். அப்ப சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு என்ன செய்யணும், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். எந்த அளவுக்கு சேர்ந்து சாப்பிடுவாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இறைச்சி துண்டை எடுத்து நபிக்கு நான் கடிப்பேன், கடித்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி நான் எந்த இடத்தில் கடித்தேன் அந்த இடத்துல வாய் வச்சு அவங்க கடிப்பாங்க. சேர்ந்துல இப்படி சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்தில் சாப்பிடுறது மட்டும் இல்ல, ஒன்றாகவே கலந்து இரண்டரை கலந்து சாப்பிடுகிறது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தர்றாங்க. இதுக்கு இந்த மாதிரி இந்த வாய் வச்சா ஒரு அந்த மாதிரி தீட்டு இந்த மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, எச்சிப்படுத்திட்டாங்க சொல்றாங்க இல்லையா. அப்படி எல்லாம் கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் வறுமையானால் அவங்களுடைய இல்லற சுகத்துக்கு தடையாகி வந்துடும். அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்க சாப்பிட்டது அவங்க சாப்பிடுறது, இவங்க தட்டுல அவங்க சாப்பிடுறது, ஒரு தட்டுல ரெண்டு பேரும் சாப்பிடுறது, அப்படிலாம் இருந்தா தான் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு நீ ஊட்டி விடுறிய ஒரு கவலை உணவு அதுக்கு நன்மை இருக்குன்னாங்க. இந்த ஊட்டி விடுற பஞ்சாயத்து எப்ப வரும், எப்போ ஊட்டி விடுற பஞ்சாயத்து வரும், நீங்க வேற திண்டு வந்து படுத்தா வருமா? அப்ப ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாதான் இந்த கான்செப்டே வரும். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் பொழுதுதான் இந்த ஊட்டுறது போட்டு தான் கொடுக்க முடியும், சோத்து காசு தான் கொடுக்க முடியும், ஊட்டி மோக்கில் இருக்க முடியும். இந்த ஊட்டி விடுதல்ங்கிறத ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உன் மனைவிக்கு நீ ஊட்டி விடுகிறாய ஒரு கவலை உணவு அதுக்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னால் ஊட்டி விடணுங்கிறதையும் சொல்றாங்க. ஊட்டி விடுதல்ங்கிறது எப்ப வரும், சேர்ந்து சாப்பிட்டா தான். ஒன்னா ஒரு நேரத்துல ஒரு தட்டிலையோ பக்கத்துலயோ சேர்ந்து சாப்பிட்டால் தான் என்ன செய்யும், இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் வரும். அப்ப இந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்ம கடைபிடிக்கிறோம், ஒரு எந்திர மாதிரி போயிட்டு குடும்பங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு மிஷின் வாழ்க்கை, எந்த விதமான அந்நியோன்னு எதுவுமே கிடையாது. வேலைக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, போய் படுக்க வேண்டியது, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் போய் அது நவீன யுகத்துல வந்து இதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்கிறது. அவங்களுக்கு நேரம், பெண்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு சீரியல் பார்க்க நேரம் பத்த மாட்டேங்குது. அப்ப அதுல மூழ்கி கிடக்குறாங்களா, அவங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறது. நம்மளும் வெளியே போயிட்டு விளையாட வர்றோம், அவங்களும் சீரியல் பார்க்க இருக்கிறாங்களா, இப்படியே போயிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கணும். இதெல்லாம் நம்மளதான் உண்டாக்கிடணும். இதெல்லாம் எங்கேருந்து வரப்போறது, எங்கேயும் படிக்கலாம் முடியாது. நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா ஆக்கிற முடியும். நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கை வந்து இப்ப இருக்கிறதை விட அதிகமான அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்மளா போட்டுட்டு மண்ணாளி போட்டு செய்யறது, என்னடா வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா வீட்டுக்கு நுழைய முடியல அப்படின்லாம் பேசக்கூடாது. நுழையக்கூடியதாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு பாருங்க, தன்னால எப்படி இணக்கம் வருதுன்னு பாருங்க. வீட்டுக்குள்ள நுழையிறது உங்களுக்கு சந்தோஷமா எப்ப ஆகும், இப்பெல்லாம் நடந்ததானே ஆகும். அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஒரு நாள்ல வெடிக்காது, சின்ன சின்ன பாயிண்டா நோட் பண்ணிட்டே வருவாங்க. அவங்க கஷ்டப்படுறதும், அவங்க அம்மி அரைக்கிறதும், அவங்க எல்லாம் பண்ற நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் இருக்க எல்லாம் ஒரு நாளா மனசுல உட்கார முடியாது. சின்ன சின்ன பாயிண்டா ஒரு பாயிண்டா இறக்கிட்டே இருக்கேன், எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு என்ன வெடிச்சு போயிருவேன். அப்ப அது மாதிரி வராம நீங்க ஹெல்ப் பண்ணி செய்வேன், நல்ல பிளஸ் மார்க் ஏற்றிக்கிட்டே வரணும். நல்லா தான் வரு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் போய் ஏறிட்டு வந்து சொன்னா அப்ப என்ன ஆயிரு, எந்த பஞ்சாயத்து வர்றதுக்கு வழியே இருக்காது. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பண்றாங்க. அதே மாதிரி பாருங்க எப்படிலாம் இணக்கத்தை காட்டுறாங்கன்னு சொல்லி. பெருநாள் தினம், பெருநாள் தினத்துல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கடல் மாதிரி இடம். மஸ்ஜித் நபவிங்கிற அந்த பள்ளிவாசல் வந்து நம்ம பள்ளிவாசல் மாதிரிலாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது மாதிரி ஒரு 1000 மடங்கு இருக்கும். அவ்வளவு பெருமாண்ட இப்ப நம்ம இருக்கிற இடம் மாதிரி 1000 மடங்கு விட பெரிய இடத்தை தான் மஸ்ஜித் நபவியா வச்சிருந்தாங்க. அதுல ஒரு பகுதியில பள்ளி இருக்கும், ஒரு பகுதியில் வெளிப்பள்ளி மக்கள் எல்லாம் தங்குறதுக்கு ஒரு 70 சகாபாக்கள் அங்க தங்கி கிடந்தாங்கன்னா பாருங்க எவ்வளவு பெரிய இடம். இங்க 70 பேர் தங்க முடியுமா? அப்ப 70 பேர் தனியா தங்கிக் கொள்வார்கள். அது போக தொழுகை நடக்கும், ஜக்காத்துடைய ஒட்டகத்தை ஒரு கட்டுவாங்க. அதுக்குள்ளதான் இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான திடல்ல தான் என்ன செய்வாங்க, ஜக்காத்து ஒட்டகத்தை எல்லாம் கட்டி வைக்குவாங்க. இப்படி அங்கதான் வீர விளையாட்டு பயிற்சி எல்லாம் நடக்கும். போருக்கு பயிற்சி இருக்குல்ல, போருக்கு செங்கா நடக்கும். பள்ளிவாசல் என்ன செய்வாங்க, ஈட்டி எறிகிறது. போர் நாட்டு காலத்துல தானே விமானப்படை வச்சு ஒத்தியா பண்ண போறாங்க. சும்மா ஈட்டி எப்படி எறிகிறது, அம்பு எறிகிறது, வாள் எப்படி சண்டை போற, இது மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்கும். அப்ப இந்த மாதிரி பெருநாள் அன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபிசீனிய சூடான் வீரர்கள் அவங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பள்ளிவாச வளாகத்தில் வந்து என்ன செய்யறாங்க, பயிற்சி எடுத்து ஈட்டி எடுத்து குறிபார்த்து அடிக்கிறது, ஒருத்தர் மோதி கொள்வது, இந்த மாதிரி வீர விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பார்வை பாக்குறாங்க. ஒழுங்கா அவங்க தளபதியா வேற இருக்கிறாங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ஒரு ராணுவங்கிற அடிப்படையில் தேவை. அந்த மாதிரியான வீர பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி வர்றாங்க. இதெல்லாம் பக்கத்துல தானே வீடு, பள்ளிவாசல் எல்லாம் ஒண்ணு தானே. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இங்க வா நீ பாக்குறியான்னு கேட்கறாங்க. இந்த பயிற்சி எடுக்கிறது நீ பாக்கணுமா? ஆமாண்ட உடனே அவங்கள வர சொல்லி இந்த தோளுக்கு மேல அவங்க தலையத்துக்கு வச்சு நல்லா பாரு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க,
என்னுடைய கண்ணமும் அவங்க கண்ணமும் ஒட்டி கொண்டிருக்கிற வகையில அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டே இருந்து எனக்கே ஒரு போர் அடிச்சு, அவங்க பொம்பளை போர் அடிச்சு போயிடும். சீரியல் தான் போர் அடிக்காம இருக்குமே தவிர இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் போர் அடிச்சு போயிடும். வீர விளையாட்டுகள் ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும்ல, இப்படி பார்க்க மாட்டாங்க அவங்க. இந்த மாதிரி வீரகரமான விளையாட்டுகள்லாம் ஒரு 5 நிமிஷம் இப்படி மேம்போக்க பார்ப்பாங்களே தவிர ஆம்பளை பார்க்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. அதுல வித்தியாசமா இருக்காங்க அவங்க. அவங்களோட ரசனையே வேறையா இருக்கு.